ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன சாய் இருக்கான்ல, அதான் அவனுடைய உடம்ப கூட துண்டு துண்டாக வெட்டி கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. அவனுடைய ஒய்ஃபும் அந்த லவரும். அவன் சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைசியாக அவனுக்கு தோயூன் அப்படின்ற ஒருத்தர் 3 டைம் கால் பண்ணியிருந்திருக்காரு. அவர் யாருன்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர். அவர் எதுக்காக சாய்க்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் விசாரிச்சுட்டு இருக்க டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டாரு. இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவரை கொலை பண்ணது அந்த சீரியல் கில்லர் தான். ஏன்னா அந்த பசிலையும் நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பியிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த பசில தான் பார்த்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அதுல இருக்க விஷயங்களுக்கும் இப்ப இறந்து போன அந்த டாங்கியோனுக்கும் எந்த வகையில ரிலேட்டடா இருக்கு அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சு பார்க்கும்போது அதுல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்க குறிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜோக்கர், அப்புறம் கேண்டீஸ், ரங்கராட்டினத்துல இருக்க குதிரை, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்க பொருட்கள் மாதிரியே இருக்கு. ஸோ இதுக்கும் இந்த தோயோனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த கில்லரை இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் திடீர்னு கார்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாதிலே இறங்கி வீட்டுக்கு போயிடுறா. நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, எங்க போனா, எதுக்காக இப்படி பாதிலே போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடய வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துல தான் ஹீரோயின் இருக்கா. நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா, நீ பாட்டுக்கு வந்து இங்க உட்காந்துட்டு இருக்க, அம்மா எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது, அம்மா இப்போ எதுக்காக நீ வந்து இப்படி கத்திட்டு இருக்க, நீ இப்படிலாம் பேசுறத பார்த்தா என் மேல ரொம்ப கேர் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இப்ப போக போக நம்ம ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் வருது போல, அதனால தான் அவளை நினைச்சு இப்படிலாம் பேசுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் எதுக்காக அவசரமா வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த பசில் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி பார்க்கலாம், அது மூலமா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் மேட்ச் பண்றதுக்கு வந்திருப்பா. ஆனா இப்பயும் அவளுக்கு தேவையான க்ளூ எதுவுமே கிடைக்கல. ஆனா பேலன்ஸ் ஃபில் ஆகாத பசில்ஸோட இடத்தெல்லாம் பார்க்கும்போது அதை ஃபில் பண்றதுக்கு கண்டிப்பா அந்த கொலைகாரன் இன்னும் நிறைய பேரை கொல்ல போறான், அதை எப்படியாவது நம்ம சீக்கிரமா தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த சீஃபோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். இப்ப கடைசியா அந்த தோயூன் இறந்து போன இடத்துல நமக்கு எந்தவித எவிடன்ஸுமே கிடைக்கல. அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட கொலைகாரன் அழிச்சிட்டு போயிருக்கான். என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி குழப்பத்தோட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. நீ அவ கூட பழகிறது எனக்கு என்னமோ சரியா படல, எதுக்கும் நீ அவளை விட்டு தள்ளியே இரு. ஏன் சார், ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? ஏன்னா கடைசியா தோயூன் சாகிறதுக்கு முன்னாடி இவளை பார்த்திருக்கான். காலையில ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவனும் இறந்து போயிருக்கான். அதை வச்சு பார்த்தா இந்த தோயூன் இறந்து போனதுக்கும் இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரியே இருக்கு, அதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அவனுக்கு தெரியும் நம்ம ஹீரோயின் அந்த தோயூனை பார்க்க போன விஷயம் எல்லாமே. ஏன்னா இவங்க 2 பேரும் தனியா அந்த சீரியல் கில்லரோட கேஸை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சோ அந்த விஷயம் எதையுமே இந்த அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லல. அதுக்கப்புறம் அந்த தோயோனோட ஃப்ரெண்ட் அவனோ ஒருத்தர் இருக்கான் போல, அவனை போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவனும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவங்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி தோயோன் கடைசியா யார்கிட்ட பேசினாரு, அவர் கூட யார் ரொம்ப க்ளோஸா இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, சார் எனக்கு தெரிஞ்சு அந்த சாய்னு ஒருத்தன் தான் இருப்பான், ஆனா அவனும் இப்போ கடைசியா இறந்து போயிட்டான். பட் அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் தான், அடிக்கடி வெளியெல்லாம் போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அவங்க 2 பேருக்கு நடுவுலையும் என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அது உங்களுக்கு தெரியுமா? சார் அந்த சாய் அடிக்கடி தோயோனுக்கு கால் பண்ணி ஏதாவது ஒரு ரெசார்ட்டை ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டே இருப்பான். கிட்டத்தட்ட கெஞ்ச கூட செய்வான். ஆனா தோயூன் அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சாய் அதுக்காக தான் தோயூன் கிட்ட பழகிட்டு இருந்தான். 2 பேரும் அடிக்கடி கோல்ஃப் விளையாட போவாங்க. அப்ப அந்த இடத்துல கூட சாய் கேட்டுட்டே இருப்பான், இந்த மாதிரி ரெசார்ட் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவ்வளவுதான் சார் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை வந்து இவங்க 2 பேரும் கேட்டுக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ அவ பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருப்பா. அந்த பசில்ல ஏதோ ரங்கராட்டனம் இருக்க மாதிரி, அப்புறம் இந்த குதிரைலாம் இருக்க மாதிரிலாம் இருந்திருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான வடிவத்துல வேற எங்கேயாவது இங்க லோக்கல்ல ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கான்னு சொல்லி இவ செக் பண்ணியிருந்திருக்கா. ஸோ அவ செக் பண்ண மாதிரியே அப்படியே அந்த பசில்ல இருக்க மாதிரி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இங்க இருக்கு, அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கா. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேட்டர் வராரு. என்னம்மா திடீர்னு நீங்க இங்க வந்திருக்கீங்க, இந்த போட்டோலாம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா என்ன, இதுக்கு முன்னாடி இங்க ரைட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இங்க வேற ஏதாவது இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கா மறக்க முடியாத மாதிரி பயங்கரமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறா. அதை வச்சு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அந்த கில்லரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஆப்ரேட்டர் என்ன சொல்றாருன்னா, இல்லம்மா நான் இங்க கிட்டத்தட்ட 30 வருஷமா வேலை பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான இன்சிடென்ட்லாம் இங்கே எதுவுமே நடந்தது கிடையாது. அப்பப்போ குழந்தைங்க காணாமல் போகிற மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடக்கும், அவ்வளோதான். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கையே க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சோகத்தோடு அங்கேருந்து போகிறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிறா. அப்புறம் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். வந்து பார்க்கும்போது இந்த பார்க்கில் இருக்க மாதிரி நிறைய பலூனு, அதுக்கப்புறம் இந்த பார்க்கில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு, இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் எடுத்து வச்சு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா அந்த ஓவரால் பசில் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கூட அது எல்லாமே ஏதோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை வச்சு பார்த்தா அந்த கில்லருக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் தான் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் அவன் கொலை பண்ற எல்லாருமே ஏதோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்க மாதிரி அந்த பசில்ல மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கான். ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ குழப்பத்தோட யோசிச்சுட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியே போறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா, ஓகே இவளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் போறா அப்படின்னு நினைச்சிட்டு இவனும் கார்ல ஏறி உட்காந்துக்கிறான், நானும் கூட வருவேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் ஏன்டா இவ கூட வந்தோன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் விட்டு பயங்கரமா ஓட்ட ஆரம்பிக்கிறா. 4-5 காருக்கு நடுவில்
ரோட்ல எல்லாம் பூந்து பூந்து ஓட்டிட்டே இருக்கும்போது ஹீரோவுக்கு பயமாகுது. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற, நார்மலா ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க இவ போற ஃபாஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. அதை நம்ம ஹீரோ நோட் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சிக்னல்ல நிக்கும் போது திடீர்னு அவன் காரை விட்டு கீழே இறங்கி போயிட்டு அவனை பிடிக்க ஆரம்பிக்கிறான். டேய் யார் நீ, டோரை ஓபன் பண்ணு, டோரை ஓபன் பண்றியா இல்ல உடைக்கவா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் மிரட்டும் போது ஹீரோயின் கீழே இறங்கி வந்து டேய் அவனை விடுறா, லூசாடா நீ, ஒரு விஷயத்த கூட உன்னை வச்சு பண்ணவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ கோவத்தோட போகும்போது தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயமே தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எங்க இருக்கா என்ன பண்றா அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த கில்லர் அடிக்கடி நோட் பண்ணிட்டே இருக்கான். அதனாலதான் அவ எங்க இருக்காளோ அந்த இடத்துக்கே டைரக்டா அந்த பசிலையும் அனுப்புறான். சோ அதனால்தான் அந்த கில்லர் இவளை எங்க இருந்து வாட்ச் பண்றான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இவளே ஒரு ஆளையும் ஏற்பாடு பண்ணிருக்கா. அந்த ஆள் தான் இவன் போல. ஐயோ அவசரப்பட்டு நானே இவனை காட்டி கொடுத்துட்டேன் போலயே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஹீரோவும் அசிங்கப்பட்டு போறான். கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது அவன் கூட வேலை பார்க்குற இன்னொரு ஆபீசர் வந்து சொல்றாரு, என்ன இங்க இந்த போட்டோல ஹேண்ட் கர்ச்சீஃப் எதையுமே காணோம், என்ன சார் சொல்றீங்க, ஹேண்ட் கர்ச்சீஃப் காணோமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா விஷயம் தெரிஞ்சு நான் அங்க போய் பார்க்கும்போது அங்க ஸ்பாட்ல நிறைய எவிடன்ஸ்லாம் இருந்துச்சு, அப்போ ஹேண்ட் கர்ச்சீஃபும் இருந்துச்சு, ஆனா இந்த போட்டோல ஹேண்ட் கர்ச்சீஃப் காணோம், அப்படின்னா அந்த எவிடன்ஸை யாரோ ஒருத்தங்க எடுத்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லும்போது சார் என்ன இது பெரிய விஷயம், இதை போய் இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க, நான் என்னப்பா பண்றது, நான் பார்க்கும்போது ஹேண்ட் கர்ச்சீஃப் இருந்துச்சு, ஆனா எவிடன்ஸ்க்காக எடுத்த போட்டோஸ்ல இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் காணோன்றப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. எல்லாருமே இதை பத்தி ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோவுக்கு அவன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்க மேலேயே டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போனது அவன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்க மட்டும்தான், புதுசா வேற யாருமே போல. அப்படி இருக்கும்போது அவங்கள யாரோ ஒருத்தங்க தான் அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை மறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேக பார்வையோட எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கால் பண்ணி நான் சொல்ற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோவும் பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியாம அங்க போறான். சோ இப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்றா. என்னன்னா இது வரைக்கும் அந்த சீரியல் கில்லர் எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கான், மொத்தமா 4 பேரு. ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம ஹீரோயினோட அங்கிள், ரெண்டாவது அந்த கார்க்குள்ள கழுத்து நிச்சு கொலை பண்ணால அந்த மிங்கன்ற லேடி, அப்புறம் மூணாவது இந்த சாய். அவனை வந்து டைரக்டா அந்த கில்லர் கொலை பண்ண கிடையாது, பட் அவனுடைய லிஸ்ட்ல அந்த சாயும் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் 4வது அந்த தோயுன். இப்போ இதெல்லாம் எதுக்காகடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கால, இந்த அபார்ட்மெண்ட்டை கடைசியா யார் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மிங்கு. பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தோயுன். அதுக்கப்புறம் அந்த தோயுன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த சாய்க்கு கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த சாய் என்ன பண்ணிருக்கானா மிங்குக்கு இதை கொடுத்திருக்கான். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க 3 பேருக்கும் கனெக்ஷன் இருக்கு, அந்த தோயுன், அதுக்கப்புறம் மிங்கு, அதுக்கப்புறம் சாய். ஆனா இதுல நம்ம ஹீரோயினோட அங்கிளுக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. பட் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கலாம். அப்படி இருந்ததுனால தான் அவன் வந்து கண்டிப்பா என்னோட அங்கிளையும் சேர்த்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்க ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் நிறைய பேப்பர் டீடைல்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் அந்த தோயுன் இருக்கான்ல அவன் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தமா 12 ரூம்ஸ் இருந்திருக்கு. சோ அதுல 11 ரூம் அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் ஃபேமிலி ஆட்களுக்கு கொடுத்திருக்கான். பேலன்ஸ் இருக்க ஒரே ஒரு ரூம், அதாவது இப்போ இவங்க இருக்காங்கல்ல இந்த ரூமை மட்டும் தான் அந்த சாய்க்கு கொடுத்திருக்கான் அந்த தோயுன். சோ அதுக்கப்புறம் தான் அந்த சாய் என்ன பண்ணிருக்கானா அந்த மிங்க லவ் பண்ணிட்டு இருந்தான்ல அந்த டைம்ல அவளுக்கு கொடுத்திருப்பான் போல. சோ இது எல்லாமே தெரிய வரும்போது தான் ஹீரோயினுக்கு ஒன்று தோணுது, என்னன்னா இப்போ இந்த அபார்ட்மெண்ட் எல்லாமே ஒருத்தர் மாத்தி கொடுத்திருக்காங்கல்ல, இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மாலாம் தூக்கி கொடுத்திருக்க மாட்டாங்க, ஏதாவது அவங்களுக்குள்ளேயே இல்லீகலா சில வேலைகளை பார்த்திருக்காங்க, அதுக்கு ரிவார்டா தான் ஒருத்தரும் அவங்களுக்கு மாத்தி இந்த அபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா என்ன மாதிரியான வேலைகளை பார்த்திருப்பாங்க அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சஸ்பென்ஸோடயே யோசிக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அங்கிளை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார்ல, அதான் நம்ம ஹீரோயின் அங்கிள் கூட ஃப்ரெண்டா இருந்த ஒரு ஆஃபீஸர், அவர்கிட்ட போயிட்டு அவர் எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். அவரும் சொல்றாரு அவளுடைய அங்கிள் உண்மையாவே ரொம்ப நல்லவர், அதுவும் இல்லாம கடைசியா அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய கொலை கேஸ் எல்லாம் கூட எடுத்துட்டு இருந்தாரு, ஆனா என்னாச்சுன்னே தெரியல அவரை வந்து அந்த கேஸ்ல இருந்தெல்லாம் ஒதுக்கி வச்சாங்க, அவர் நல்லா தான் கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணுவாரு, பட் இருந்தாலும் ஒதுக்கி வச்சாங்க, அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த ஷேர் பண்றாரு. இது எல்லாமே நம்ம ஹீரோ கேட்டுக்கிறான். கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வழக்கமா அந்த தெரபிஸ்ட்டுக்கு போயிட்டு வருவாள்ல, ஸோ அந்த டைம்ல அங்க பக்கத்திலேயே இன்னொரு லேடி ஆஃபீஸரும் தெரப்பிக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அது வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங்ல அந்த மிங் இறந்து போன கேஸ்ல இவங்க கூட அந்த மிங்கோட காரை பார்த்துட்டு தெரியாம விட்டுருப்பாங்கல்ல, அந்த சிக்னல்ல கூட நிக்காம போயிருக்கோம், ஸோ அந்த ஆஃபீஸர் தான் இவங்க. ஸோ அந்த மிங் இறந்து போனதுல இருந்து அவ இறந்து போனதுக்கு இவ தான் காரணம்ன்ற மாதிரி இவ ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்கா போல. ஏன்னா அன்னைக்கே அந்த சிக்னல்ல அவ கார் நிக்காம போகும்போது உள்ள அந்த கொலைகாரன் தான் அவளை கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற விஷயம் இவளுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா கூட
கூட அப்பவே போயிட்டு அவளை காப்பாத்திருப்பா. சோ அவ இறந்து போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்ட இப்போ ஒரு மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் சொல்றா, இங்க பாரு ஏன் இப்படி தப்பு தப்பாவே யோசிக்கிற, ஒருவேளை அன்னைக்கு அந்த சிக்னல்ல அந்த கார் நிக்காம போகும்போது நீ ஃபாலோ பண்ணிட்டு போய் அவளை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இத்தனை பேரை கண்டினியூஸா கொலை பண்ற அந்த சீரியல் கில்லருக்கு ஒன்ன கொலை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், நீ அப்ப போகாம இருந்தது உனக்கு நல்லதுன்னே நினைச்சுக்கோ, ஏன்னா உங்ககிட்ட அப்ப டீம் ஆட்களும் யாருமே இல்ல. சோ இதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு நீ மனசை வருத்திக்காத, அப்படிலாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான் நடந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. ஸோ இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சில கேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினோட அங்கிள் கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி என்ன கேஸை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு லேடி இறந்து போயிருக்காங்க போல, அந்த கேஸ் தான் அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி. பட் அதுக்கப்புறம் அவரையும் அந்த கேஸ்ல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவர் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேடியோட அண்ணன் ஒருத்தர் இருப்பான் போல, அவனுடைய இடத்துக்கு வந்து இப்போ இவங்க 2 பேரும் போறாங்க. போயிட்டு அவங்களுடைய தங்கச்சியை பத்திலாம் கேட்கறாங்க. அவரும் அது எல்லாத்தையுமே சொல்றாரு. அவர் ரொம்பவே நல்லவ, அவ யாருக்குமே எந்த தப்புமே பண்ணணும்னு நினைக்க மாட்டா, ஆனா அப்படிப்பட்டவளை போய் கொலை பண்ணிட்டாங்க. போலீஸ்காரங்க அப்பயே அந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க, ஆனா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருந்தாரு, ஆனா அவரும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இது ரிப்போர்ட்டரும் இறந்து போயிட்டாரா, என்னடா இது, ஃபர்ஸ்ட் அந்த லேடியை யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல, அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டரை யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல, ஒரே மர்மமா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் அந்த டைம்ல அந்த லேடி இறந்து போன கேஸ்ல இருக்க எவிடன்ஸும் அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் இறந்து போன கேஸ்ல இருக்க எவிடன்ஸையும் ஒரு பழைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்குறான் நம்ம ஹீரோ. இப்போ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அதுல அந்த ரிப்போர்ட்டர் இறந்து போயிருக்காருல, அவருடைய இடத்துல ஒரு பசில் பீஸ் இருக்கு. அதை வந்து எவிடன்ஸா இருக்கக்கூடிய அந்த போட்டோல இவங்க பாக்குறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, அப்படின்னா என்னோட அங்கிள் ஃபர்ஸ்ட் கிடையாதா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த சீரியல் கில்லர் கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணது இந்த ரிப்போர்ட்டர் கிட்ட இருந்து தான் போல, ஏன்னா அவன் இறந்து போன இடத்துல அந்த பசில் பீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி ரொம்ப குழப்பத்தோட பேசுறாங்க. நம்ம இவ்வளவு நாளா தப்பா நினைச்சிட்டு இருக்கோம், அந்த சீரியல் கில்லர் வெறும் 4 கொலை தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவன் என் அங்கிளை கொலை பண்றதுக்கு முன்னாடியே இன்னொரு ரிப்போர்ட்டரையும் கொலை பண்ணியிருந்திருக்கான், ஏன் இதை பண்ணா, அந்த ரிப்போர்ட்டருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட யோசிக்கிறாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இவளுடைய அங்கிள் அப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டு இப்போ எதுக்காக 10 வருஷம் கழிச்சு இவங்க 3 பேரையும் கொலை பண்ணியிருந்திருக்கான், இந்த மிங்கு அதுக்கப்புறம் சாய் அப்புறம் அந்த தோயூன் இவங்க எல்லாரையும் ஏன் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த மாதிரி போயிட்டு அவனுடைய சீஃப் கிட்ட லீவ் கேட்கறான். நான் வந்து இன்னொரு கேஸை வந்து பார்த்துட்டு இருக்கேன் சார், ஸோ அதனால எனக்கு வந்து இப்போ இங்கே ஆஃபீஸில் ஒர்க்லாம் பண்ண முடியாது, லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு மாதிரி கோவத்தோட திட்டுறாரு. டேய், நீயும் அவ கூட சேர்ந்து ஏதோ பைத்தியம் மாதிரி ஆயிட்டியா, அவ தான் ஏதோ சம்மந்தமே இல்லாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைகளையும் இப்போ நடக்கிற கொலைகளையும் முடிச்சு போட்டுட்டு இருக்கானா, நீயும் அவ கூட சேர்ந்து லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. சார், எனக்கு அவ மேலே நம்பிக்கை இருக்கு, நான் அதனால கண்டிப்பாக இந்த கேஸை அவ கூட சேர்ந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் இறந்து போனால, அப்போ அந்த இடத்துல கிடைச்ச அந்த பசில் பீஸ்க்காக அப்ப சேகரிச்ச அந்த எவிடன்ஸோட ஸ்பாட்டுக்கு இப்போ அவ போயிருக்கா, ஏன்னா அந்த பசில் பீஸ் வேணும் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டரோட கேஸ்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துருப்பார்ல, அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு நீங்க அந்த மாதிரி அங்கே பசில் பீஸ்லாம் பார்த்தீங்களா, அது எப்போ இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவரும் சொல்றாரு, அவர் இறந்து போயிட்டாருன்னு எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போதே அங்கே டேபிள் மேலே ஒரு பசில் பீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உடனே இவனும் சரி ஓகே சார், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் அதிகமாக தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டு செத்த மாதிரி போட்டிருக்காங்க, பட் எனக்கு நம்பிக்கை இல்லை, யாரோ ஒருத்தங்க அவரை கொலை பண்ணாங்கன்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் அப்போதைக்கு எங்களுக்கு எந்தவித எவிடன்ஸும் கிடைக்கல, அதனால அந்த கேஸை நாங்கள் அப்பயே க்ளோஸ் பண்ணிட்டோம், அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இந்த ரிட்டையர் ஆன போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு இருக்க டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்ப கிடைச்ச அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருந்திருப்பாள்ல, இப்போ அதுல அந்த பசில் பீஸ் அவளுக்கு கிடைச்சிருச்சு. அதுல பார்த்தா ஏதோ ஒரு பொம்மை ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு யாரோ ஒருத்தங்களை போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கு. இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கிறத பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர் சாகிறதுக்கு முன்னாடி அவனுடைய மூஞ்ச பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் எல்லாம் மூடி இருப்பாரு, அதாவது அந்த கொலைகாரன் தான் அப்படி பண்ணிருப்பான். சோ அதை தான் குறிக்குது, கரெக்டா தான் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவ ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறா. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் கொலையா அந்த சீரியல் கில்லர் அந்த ரிப்போர்ட்டரை தானே பண்ணிருக்கான். அந்த ரிப்போர்ட்டர் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்திருக்காரு போல, அதுக்காக தான் இப்போ இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா. பட் அந்த டைம்ல தான் அவளுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, என்னன்னா அவ இதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா, அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அதாவது அவ ஸ்கூல் படிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்றதுக்காக இங்க வருவா. அப்ப அந்த டைம்ல அந்த ரிப்போர்ட்டர் இருக்காருல, அவர் பயங்கரமா கத்திட்டே இருந்திருக்காரு. யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி நீ இங்க வர போறியா இல்லையா, இப்ப வரலைன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட கத்திருப்பாரு. சோ அந்த ஆள் யாரு, அதுவும் இல்லாம இந்த ரிப்போர்ட்டர் எதுக்காக அவரை ஒரு மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்காரு அப்படின்ற எதுவுமே தெரியல. பட் இப்போ இந்த இடத்துக்கு வந்தது மூலமா நம்ம ஹீரோயினுக்கு அந்த பிளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இதுல ஹைலைட்டான ஒண்ணு என்னன்னா, அன்னைக்கு அவ அந்த ஸ்டடி எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அபார்ட்மெண்டோட டாப்புக்கு போயிருப்பா. ஏன்னா அப்ப பனி வேற பொழிஞ்சிட்டு இருக்கும், அதை ரசிக்கிறதுக்காக தான் போயிருப்பா. அப்ப அந்த டைம்ல கீழே யாரோ ஒருத்தங்க பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டர் இருக்காருல அவருடைய இடத்துக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. சோ கண்டிப்பா அவன் தான் அந்த கொலைகாரனா இருக்கணும். அன்னைக்கு நானா பார்த்து மிஸ் பண்ணிட்டேன், அவனுடைய ஃபேஸ் எனக்கு
ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி இப்போ யோசிச்சுட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே. அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய அந்த க்ளூ பத்தி எல்லாமே அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. அது மூலமா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு போறா. அங்க வேலை பார்க்குற அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து கேட்கறா, ஆண்டி என்னுடைய அங்கிளுக்கு ஏதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஒருத்தருடைய நேம சொல்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா அவனை பார்க்கறதுக்காக இவ வேற ஒரு இடத்துக்கே போறா. ஸோ அங்க போயிட்டு அந்த ஆளையும் மீட் பண்றா. சார் உங்களுக்கு என் அங்கிளை பத்தி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளோட நேம் எல்லாம் சொல்லி, நான் அவருடைய சொந்தக்கார பொண்ணு யூனா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை பத்தி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவரும் பாத்தீங்கன்னா, ஓ நீயாமா, கடைசியா உன்னை ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது, ரொம்ப வளர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின், உங்களுக்கு ரிப்போர்ட்டரை பத்தி தெரியுமா, கடைசியா என் அங்கிள் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்டரோட கேஸை பார்த்துட்டு இருந்தார்ல, அதான் அந்த ரிப்போர்ட்டர் லீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டரோட நேமையும் இங்க சொல்லும் போது அவன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். ஏய் நீ உண்மையாவே அவருடைய சொந்தக்கார பொண்ணு தானே இல்ல வேற யாராவது ஒருத்தியா அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியோட கேட்கிறாரு. என்னத்துக்கு அந்த லீயோட நேம சொன்னோன்னே இவர் இவ்வளவு ஷாக் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியல. கட் பண்ணால் நைட் ஆகுது. நம்ம ஹீரோவுக்கு ஒரு காலும் வருது. என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், யூனான்ற ஒரு பொண்ணை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம். எதுக்காக சார் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தங்க செத்து போயிட்டாங்க, அந்த இடத்துல இவங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க, அதனால தான் இப்போ நாங்கள் இவங்கள சஸ்பெக்டாக கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. யாரா செத்து போனது அப்படின்ட்டு பார்த்தா இப்போ நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னா அந்த அங்கிளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தரை போய் பார்த்துருப்பாள் அவன் என்னன்னா திடீர்னு தூக்கு மாட்டின மாதிரி அப்படியே போட்டில் மாட்டிக்கிட்டு தண்ணியில் விழுந்து செத்து போயிருக்கான் போல. அப்போ அந்த கயிறை இவ தான் இழுத்துக்கிட்டு இருந்திருக்கா. இது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளும் பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல. அதனால தான் இப்போ அவளை பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. ஆனா இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா, இவர் இருக்காருல்ல நம்ம ஹீரோயினோட அங்கிள் ஃப்ரெண்டு. ஸோ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா போட்ல தனியா போயிருக்காரு கடலுக்கு. நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ அப்படியே அவர் போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல தூங்கிட்டு இருப்பாரா. அப்போ டக்குன்னு யாரோ ஒருத்தன் அப்படியே பக்கமா வர மாதிரி தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இவரும் கத்தியெல்லாம் எடுத்து அப்படியே வச்சுட்டு இருந்திருக்காரு. யாரு யார் இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் தான் இங்க அவர் இறந்து போயிருக்காரு போல. அதை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்க போகும்போது தான் இப்படி ஒருத்தர் கிட்ட மாட்டிக்கிட்டா. சோ அதை வச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவரை கொலை பண்ண கிடையாது, அவர் செத்து போய் கடந்ததை அவ கண்டுபிடிச்சிருந்திருக்கா. அவ்வளவுதான். இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஜெயில இருக்கா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்க ஓடி வரான். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நிறைய விஷயங்களை கேட்கறான். என்னடி ஆச்சு, எப்படி ஃபர்ஸ்ட் நீ அந்த டெட் பாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு போன, அதுவும் இல்லாம இந்த ஊருக்கு நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் வந்த அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்கறான். ஆனா அவ அது எதுக்குமே ஆன்சர் பண்ணல, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஆபீஸ்ல இருக்க அந்த சீஃப், அப்புறம் அந்த அசிஸ்டன்ட், இவங்க எல்லாருமே வராங்க. வந்து இந்த ஊர்ல இருக்க இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஹெட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சார் இந்த மாதிரி அவங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் தான், நீங்க எடுத்த உடனே எஃப்ஐஆர் எல்லாம் போட்டுறாதீங்க, நாங்க கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்க மத்ததெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அதை கேட்டு சரி ஓகே சார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த சீஃபும் அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசுறாங்க. என்னடி நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் நீ எதுக்காக எதுவுமே பேசாம இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவ இப்பயும் கேஸுக்கு ரிலேட்டடே இல்லாம பரவாயில்லையே நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா. இவ திருந்துற மாதிரி தெரியல, என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேற ஏதாவது ஒன்று பண்ணி அவ வாயில இருந்து நம்ம ஏதாவது ஒரு எவிடன்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தெரபிஸ்ட் இருக்கால அவளுக்கு கால் பண்றான். எப்படியோ அதிர்ஷ்டவசமா அவளும் அவளுடைய ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா இதே ஊருக்கு தான் வந்திருக்காங்க, இதோ ஒரு செமினார் எடுக்கிறதுக்காக. அந்த தெரபிஸ்டோட ஃப்ரெண்டு தான் வந்து செமினார்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கால் பண்ணி கூப்பிட்டுருப்பான்ல அந்த தெரபிஸ்ட் கிட்ட. சோ அதனால அவங்களும் இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்து அந்த தெரபிஸ்ட் நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னடியாச்சு, ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ஏதாவது கேட்கிற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணு, நீ எப்படியும் கொலை பண்ணிருக்க மாட்டேல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவ வேற ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா என் மேல, நான் கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களும் என்ன சொல்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட பேசி முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. பார்த்தா அது ஒரு பசில் பீஸ். அதுல யாரோ ஒருத்தன் பயங்கரமா பர்கர் எல்லாத்தையுமே போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே ரொம்ப குழப்பத்தோட மறுபடியும் ஹீரோயின்ட்ட வந்துட்டு என்னடி இதெல்லாம் உனக்கு எங்கடி கிடைச்சிச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல, தயவு செஞ்சு இப்பயாவது உண்மையை சொல்லு, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் சிரிச்சுக்கிட்டே சம்பந்தமே இல்லாத ஒரு க்ளூவை மட்டும் கொடுக்குறா. டாக்ஸியோட ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்க்க சொல்லு, ஏன்னா சம்பவம் நடந்த அந்த டைம்ல நான் போட்லலாம் இல்ல டாக்ஸில தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் பாத்தீங்கன்னா உடனே ஹீரோயினோட டாக்ஸி ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா அந்த கொலை நடந்திருக்கும்ல, இப்ப கடைசியா அந்த அங்கிளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் போட்ல இறந்து போயிருப்பான்ல, அவனை நம்ம போட்ல இறந்து போனோம்னு வச்சுக்கலாம். சோ அவன் இறந்து போனா அதே டைம்ல நம்ம ஹீரோயின் போட்ல தான் இல்ல டாக்ஸில போயிட்டு இருந்திருக்கா. இப்போ எப்படியோ அந்த டாக்ஸி ரெக்கார்டை வச்சு நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டாங்க. கொலை நடந்த டைம் அப்போ இவ போட்ல இல்ல டாக்ஸில தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ நம்ம ஹீரோயின்
ஹீரோயினை காப்பாத்தி ஹீரோவும் கார்ல கூட்டு போயிட்டு இருக்கான். அந்த டைம்ல கேக்குறான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இந்த பசில் பீஸ் எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது பைக்ல வந்து ஒரு கொரியர் மேன் எனக்கு இதை கொடுத்தாரு. அப்பதான் தெரிஞ்சிச்சு அந்த சீரியல் கில்லர் என்னை எல்லா இடத்துலயுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போ எந்த டைமிங்ல எந்த இடத்துல இருக்கேன், எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்ற போத கொண்டு எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவன் ஒரு கொலையை பண்றதுக்கு முன்னாடியும் கரெக்டா நான் இருக்கிற இடத்துக்கு அந்த பசில் பீஸை வந்து கொடுத்துட்டு போறான். அந்த பசில் பீஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் இறந்து போக போறாரோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அங்க போய் பார்த்தேன். நினைச்ச மாதிரியே அவரை கொலை பண்ணி அந்த போட்ல தொங்க விட்டுருந்தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக எடுத்த உடனே இந்த விஷயத்த சொல்லி வெளியே வராம ஜெயிலுக்குள்ளேயே இருந்த அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த சீரியல் கில்லர் இந்த கொலை எல்லாத்தையுமே கரெக்டா பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பசிலை எதுக்காக அனுப்புறான்னு தெரியுமா? அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். க்ளூவை கொடுத்து கூட அவனை நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான். அப்போ அவன் பண்ண ஒரு கொலைக்காக நான் ஜெயில போய் மாட்டிக்கிட்டேன்னா கண்டிப்பா அதை அவன் விரும்ப மாட்டான். ஏன்னா இந்த க்ளூ எல்லாத்தையுமே என் மூலமா தானே கொடுக்குறான். அதனால என்னை எப்படியாவது வெளியே எடுக்கணும்னு நினைப்பான். ஏன்னா நான் வெளியில இருந்தா தான் அந்த பசிலை அவன் என்கிட்ட கொடுத்து அடுத்த கொலையை அவன் போய் பண்ண முடியும். அதனால தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு ஜெயிலே இருந்தேன். ஏன்னா யார் வெளியே எடுக்க ட்ரை பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா அந்த சீரியல் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்ச மாதிரி அந்த இடத்துக்கு மொத்தம் 4 பேர் வந்தாங்க. உன்னை தவிர ஒன்னு உன் சீஃப், அதுக்கப்புறம் அவருடைய அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் என்னுடைய தெரபிஸ்ட், அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு. இவங்க 4 பேர்ல யாராவது ஒருத்தங்க அந்த சீரியல் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சும்மா ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றா. நம்ம ஹீரோவும் அதை கேட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதா நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.